வெற்றி கழகத்துக்கு 2% வாக்குகள் கூட தேராது. புஷி ஆனந்த் விஜய் பேச்ச கேட்கவே மாட்டாராமே. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா தலைவர் என்ன நினைப்பாரு? எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகம் குறித்து வெளியாகிய ஒரு ரகசிய ஆடியோ பற்றிதான். அப்படி என்னதான் இந்த ஆடியோல பேசியிருக்காங்க? அதுதாங்க, தமிழக வெற்றி கழகம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 2026 ஆண்டு நடைபெற இருக்க சட்டமன்ற தேர்தல்ல 2% வாக்குகளை கூட பெறாதா. இது மட்டுமா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்ச தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கேட்கவே மாட்டாரா. இதெல்லாம் நாங்க சொல்லல, வெளியான ரகசிய ஆடியோல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியே சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க, யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ, அவ்வளவுதான், நீங்க காலி. அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நானும் சட்டி. ஏன்னா அவருக்கு சொல்லி அவரு அது அந்த டெப்த்தை பிடிச்சி அவர் இவர்கிட்ட பேசவும் மாட்டார். அதனால இவருக்கே புரிய வச்சு, இங்க பாருங்க, அவர் தான் ஃபேஸ். நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும். தப்பு. நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும்? இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும்? புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம. அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு, மன்றங்களா இருந்து வந்தது இல்ல. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுலூன்னு 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசா அப்படியே, இது ராங். இது தமிழக வெற்றி கழகம் சிக்காத சர்ச்சையே இல்ல. அப்படிங்கிற மாதிரிதான் பல்வேறு சர்ச்சைகள்ல நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் பங்கேற்றுட்டு வருதுன்னே சொல்லலாம். விஜய்க்கும் சர்ச்சைக்கும் எப்பவுமே பந்தம் இருக்கு. திரைப்படத்துல தொடங்கி கட்சி தொடங்கியது வரைக்கும் எப்போதுமே பிரச்சனைகள் அவர் பின்னாலேயே துரத்திட்டு வருது. தமிழக வெற்றி கழகம்னு கட்சி பெயரை அறிவிச்ச போது ஒற்றுப்பிழை இருப்பதா சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறுச்சு. அதனை அவர் சரி செஞ்சாரு. தனது கட்சியோட கொடி மற்றும் பாடலை அறிவிச்ச உடனே திரும்பவும் எதிர்ப்பு எழுந்துச்சு. அக்கட்சியோட கொடியில 2 யானைகள் இடம்பெற்றதும் மற்றொரு பிரச்சனையா உருவெடுத்துச்சு. அதையும் சரி செஞ்சாங்க. அது போக மாநாட்டில் நடந்த சில நிகழ்வுகள், அரசியல் தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூட சில சமயம் சர்ச்சையில சிக்கிற வழக்கம் இருக்கு. இவ்வளவு ஏன், சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்திற்கு கூட விஜய் பங்கேற்க முடியாதது மற்றும் ஒரு செய்தி கூட வெளியிடாதது அனைவர் மனதிலும் கேள்வியை எழுப்புச்சு. தற்போது நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில கூட எனது தங்கைகளுக்காக அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு ஆளுநரை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரல. அப்போ வராங்க, அப்போ போயிடுறாங்க. முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கறது கூட சில சமயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சர்ச்சையில தான் போய் முடியுது. தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர் பெரியாரையே பற்றி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தவறுதலா பேசினதுக்கு கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குரல் கொடுக்கலையே. தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு கண்டன அறிக்கை கூட வரல. இப்படி கடந்த சில மாதங்களா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தற்போது நடந்துட்டு இருக்கிறது வரைக்கும் சர்ச்சைகளை லிஸ்ட் போட்டுட்டே போலாம். இதெல்லாம் பத்தாதுன்னு புதுசா வந்திருக்க பிரச்சனை தான் தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றிய ஆடியோ. நீங்களே உங்க கட்சியை பற்றி இப்படியெல்லாம் சொன்னா தலைவர் என்ன நினைப்பாருங்கிற மாதிரி இருக்குங்க அந்த ஆடியோ. கட்சி எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்த்தாச்சு. ஆடியோல என்ன இருக்குங்கிறத பற்றி முழுமையா பார்க்கலாமா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்றதையே புஷி ஆனந்த் கேட்க மாட்டாரு. அதனால நேரடியா நான் இவர்கிட்டயே சொல்லிட்டேன். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிட்டயே சொல்லிட்டேன். இந்த ஆடியோவில் இப்படி பேச ஆரம்பிக்கிறாரு தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. தலைவர் விஜய் அவர்கள் கேட்ட ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தோட ஆழத்தை அவர் யூகிச்சு புஷி ஆனந்த் கிட்ட அவர் சொல்ல மாட்டாரு. சொல்வாரான்னு தெரியவும் தெரியாது. இதனால நான் நேரடியா புஷி ஆனந்த் கிட்டயே சொல்லி அவருக்கே புரிய வச்சிருக்கேன். இங்க பாருங்க, அவர் தான் ஃபேஸ். பசங்க உங்களை முன் வச்சு ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. கரெக்ட் பண்ணாம விட்டா அது தப்பு.
எதை பத்தி பேசுறாரு? இன்னும் இருக்கு. நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும்? நீங்க அப்ரூவல் கொடுக்காம ஒரு புள்ளி கூட வைக்க முடியாதே. அதாவது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் ஒப்புதல் சொல்லாம ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது போஸ்டர்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. தமிழக வெற்றி கழகம் மன்றங்கள்ல இருந்து தொடங்கினது. முழு உழைப்பும் ஒருவருடையது. அதுல பங்கு பெறுறது ஒருவர் மாதிரி. குறிப்பா விஜய் அவர்களுடைய முகத்தையே குறைவா மதிப்பிடுறாங்க. 10 பேர்ல ஒருத்தர் மாதிரி விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை போஸ்டர்கள்ல கொடுத்து புஷி ஆனந்த் அவர்களுடைய புகைப்படம் பெரிதா காண்பிக்கப்படுறது ரொம்பவே தப்பு. இதத்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய இடத்துல துரைமுருகனையோ இல்ல ஜெயலலிதா அவர்களுடைய இடத்துல சசிகலாவையோ வச்சா என்ன ஆகும்? கட்சி உருப்படுமா? எல்லா கட்சிகளையும் முதல்வர் போட்டியாளர் யாரோ அவங்க தான் முதல்ல. ஆனா இங்க புஷி ஆனந்த் நடுவுல நிற்கிறாரு, விஜய் அவர்கள் பக்கத்துல நிற்கிறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களே பிறந்த நாள் கொண்டாடாத போது நீங்க ஏன் கொண்டாடுறீங்க? அதுவும் தப்பு தானே. அனைத்து இடங்களுக்கும் ஒரே மாதிரியான புகைப்படம் எப்படி போகுது? நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கலைன்னா ஒரு புள்ளைய கூட வைக்க முடியாதுங்கிற பட்சத்துல இந்த புகைப்படம் எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரே மாதிரியா தலைவர் அவர்களுடைய புகைப்படம் சிறிதாகவும் பொது செயலாளர் அவர்களுடைய புகைப்படம் பெரிதாகவும் காண்பிக்கப்படுது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி. துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண என்ன ஆகும்? கட்சி உருப்படுமா? ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும்? எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே, அவரு ஒரு க்ளோஸ் நீட் டீம், அது ஓகே. வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல. நீங்க எதுக்கு பண்றீங்க? நீங்க பண்ண கூடாது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது சரி பண்றீங்க, உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் கொடுப்பாரு. யூனிஃபைடா ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும்? இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போகாது இல்ல? டாக்டர் ராமதாஸோட புகைப்படத்தவே நான் அன்புமணி படத்துக்கு கூட வைக்காம தூக்கி போட்டேன். அப்பாவா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, யாரு முதல்வர் வேட்பாளரோ அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் முன்னாடி எந்த இடத்துல ஆலோசகரா இருந்தாரோ அதை பதிவிட்டு பேசியிருக்காரு. விஜய் சார்னா விஜய் சார் தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா அவங்களுக்கு சரிசமமா ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு இருக்கேன். இடையில ஒரு கூமாளி கூட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து போகிறதுனால நான் யோசிச்ச விஷயம் தவிடுபொடி ஆகிட்டு வருது. இதே மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா 2% வாக்குகளை கூட தமிழக வெற்றி கழகம் எடுக்காதுன்னு தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு. எப்போதுமே சிஎம் வேட்பாளர்களுடைய முகம் மாறக்கூடாது. இங்க முழுக்க முழுக்க பொது செயலாளருடைய முகம் தான் அதிகமா காணப்படுது. நிஜத்தை நடுவுல வச்சு நிழல தேடலாம், அவங்களே நிஜமாகணும்னு நினைக்க கூடாது. இங்க என்ன நடக்குது? விஜய் அவர்கள் தான் நிஜம், ஆனா நிழலா இருக்க பொது செயலாளர் அவர்கள் நிஜத்தை விட பிரதிபலிக்க நினைக்கிறாரு. வழக்கமா மக்களோட ஓட்டு யாருக்கு? ஜெயலலிதா அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு, அண்ணா அவர்களுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு தான், மற்றும் உதயநிதி அவர்களுக்கு கூட சொல்லலாம். அவங்களோட முகத்துக்காக தான் மக்கள் ஓட்ட போடுறாங்க. ஆனா இங்க விஜய் அவர்களுடைய முகமே மறைக்கப்படுது. குறிப்பா விஜய் அவர்கள் எதை சொன்னாலும் புஷி ஆனந்த் கிட்ட சொல்லிடுறாரு. விஜய் அவர்கள் கிட்ட ஜான் சார் ஏதோ உங்ககிட்ட சொன்னாரே அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்கள் பேச ஆரம்பிச்சு நான் விஜய் அவர்கள் கிட்ட என்னென்ன சொல்ல வந்தனோ அனைத்தையுமே விஜய் அவர்கள் கிட்ட இருந்து புஷி ஆனந்த் தெரிஞ்சுக்கிறாரு. நான் திரும்ப புஷி ஆனந்த் அவர்களை சந்திக்கும் போது என் கிட்ட வந்து விஜய் சார் கிட்ட நீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்களான்னு நேரடியா கேட்கிறாரு. இதனாலதான் நான் நேரடியா விஜய் சார் கிட்ட சொல்றதுக்கு பதிலா புஷி ஆனந்த் அவர்கள் கிட்டயே சொல்லிடுறேன். விஜய் சாரே சொல்றாரு, மாவட்ட தலைவர்கள் வந்து எதையும் மாத்தாதீங்கன்னு, அதுல கை வைக்காதீங்கன்னு.
30 வருடமா பொறுப்புல இருக்காங்க. எமோஷனலா அவங்கள எந்த மாறுதலும் செய்ய வேணான்னு விஜய் சார் சொல்லிட்டாரு. உங்களுக்கு தலைவர்கள் கம்யூனிட்டி பேஸ்ல வேணும்னா நீங்க ஆல்ரெடி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா அதிகப்படியான ஆட்களை சேர்த்துக்கோங்க. ஆனா 30-40 வருடங்களா இருக்கிற யாரையுமே எந்த விதத்திலையும் மாற்றக்கூடாது. ஒரு பகுதிகளா பிரிச்சாலும் இப்ப இருக்கிறவங்கள எந்த விதத்திலையும் மாற்ற வேண்டாம். அதிகப்படியானவர்களை வேணா சேர்த்து கொள்ளலாம். மொத்த மாவட்டங்களையும் 100 பகுதிகளா பிரிச்சாச்சு. ஆனா இதோட முடியாது. இது மன்றத்துல இருந்து தொடங்குனது. ஒரு பொறுப்பு மேல கை வைக்கும் போது அதுக்காக 100 பேர் போட்டியிடுறாங்க. போட்டி மட்டும் இல்ல, வெறியில இருக்காங்க. இதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படியே இருக்கு. இதுல முழுக்க முழுக்க ஒரு விஷயம் என்னன்னா, இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஆனந்த் சார் சொன்னாதான் அந்த விஷயம் நடக்கும். ஏன் இந்த விஷயத்த விஜய் சாரே சொன்னா கூட ஈடுபடாது. மாவட்ட செயலாளர்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கறதுல இருந்து விஜய் சார் ஜெயிக்க வேணும் அப்படிங்கிற வரைக்கும் அனைத்து விஷயங்களும் ஆனந்த் சார் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த விஷயம் ஏன் நடக்குது, இவர் எதுக்காக இப்படியெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கடுமையான விவாதத்தை நிர்வாகி கிட்ட பேசுறாரு ஜான் ஆரோக்கியசாமி. இது போன்ற விஷயங்களை ஒவ்வொன்றா தன்னோட ஆதங்கத்தை தமிழக வெற்றி கழக நிர்வாகி கிட்ட கொட்டி தீர்த்திருக்காரு தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஆடியோ வாயிலாக தமிழக வெற்றி கழகத்துல ஏற்படுற குளறுபடிகள் வேற வெளியே வந்துருச்சு. இந்த ஆடியோக்கள் தற்போது சமூக வலைதளத்துல பரவிட்டும் வருது. மேலும் கட்சியில தொடர்ந்து நடைபெற்றுட்டு வர சர்ச்சைகளுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி அனந்த் அவர்களுடைய நடவடிக்கை தான் தமிழக வெற்றி கழகத்துடைய பின்னடைவுக்கு மேலும் ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கறத தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது தொண்டர்கள் மத்தியில சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது தொடர்பா மற்றும் இந்த ஆடியோ தொடர்பா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன சொல்லுவாரு, மேலும் ஆல்ரெடி இருக்கிற சர்ச்சைகள்ல இருந்து அவர் மீண்டு வந்துட்டு இருக்க நிலையில மேலும் இப்படி ஒரு சர்ச்சையா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இது மட்டும் அல்லாம 2026 டெபாசிட்டே இல்லாம தமிழக வெற்றி கழகம் போய்விடுமாங்கிற கருத்தும் இருக்கு. இது போக கமலஹாசன் கூட அவரோட முகத்தை வைத்துதான் 4% வாக்குகளை பெற்றிருந்தாரு. ஆனா விஜய் அவர்களுடைய முகம் படிப்படியா மறைக்கப்பட்டுட்டு வரதுனால இது தொடர்பா தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படுமா அப்படிங்கிறதும் ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் கேள்விக்குறியா இருக்கு. சிலர் இது மாதிரியான கருத்துக்கள் பொறாமையின் வெளிப்பாடாகவும் கருதுறாங்க. மேலும் இது தொடர்பா ஜான் ஆரோக்கியசாமி பேட்டிகள்ல இது குறித்து ஏதாவது பேசுவாரா, இல்ல இந்த ஆடியோவே பொய்ன்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற கருத்துகளும் வெளிவருது. மக்கள் பற்றி என்ன நினைக்கிறாங்க, மக்கள் யாரோட முகத்தை காமிச்சாலும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற கருத்தும் தற்போது சமூக வலைதளத்துல பதிவாகிட்டு வருது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத காத்திருந்து தான் பார்க்கணும். இருக்கலாம் மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது, பிஜேபியோ டிஎம்கேவோ, அவ்வளவுதான், நீங்க காலி. அது ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நான் சட்டி. ஏன்னா அவருக்கு சொல்லி அவரு அது அந்த டெப்த பிடிச்சி அவர் இவர்கிட்ட பேசவும் மாட்டார். அதனால இவருக்கே புரிய வச்சு, இங்க பாருங்க அவர் தான் ஃபேஸ், நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும். தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும்? இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும்? புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம. அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு, மன்றங்களா இருந்து வந்தது இல்ல. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுளுன்னு 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசா அப்படியே, இது ராங். இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண என்ன ஆகும்? கட்சி உருப்படுமா? ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும்? எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே, அவரு
ஒரு க்ளோஸ் நீட் டீம், அது ஓகே. வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல, நீங்க எதுக்கு பண்றீங்க? நீங்க பண்ண கூடாது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது சரி பண்றீங்க, உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் கொடுப்பாரு. யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும். இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போகாது இல்ல. நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன். சிஎம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான், அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும். விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டு இருந்தா எப்படி தப்பு சார்? அது இல்ல, அது பெரிய தப்பு. இது 2% கூட தேராது இப்படி போச்சுன்னா. பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது. கேடர் பண்ணலாம், ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம், தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம். அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியூபை பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு கல்ட் டைல்யூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார். இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் விடுங்க, எடப்பாடி கட்சியில் கூட விட மாட்டாங்க. ஓட்டு யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு, கருணாநிதிக்கு ஓட்டு, அண்ணாக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு, உதயநிதிக்கு ஓட்டு. சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு? சென்ட்ரல் ஃபேஸ் யாரு? அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கும். ஏன் எடப்பாடி ஃபிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு? எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது, ஓபிஎஸ் எடுபடாது, சசிகலா எடுபடாது, அன்புமணி எடுபடாது, திருமாவளவன் எடுபடாது. யுனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ். அதுவும் சாதாரண ஆள் இல்ல, கல்ட். அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா? எவ்வளவு பெரிய முட்டாள் தானே இது. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தலைவர் வேஸ்ட் டம்மி, சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காருல, இவர் தான் எல்லாம். இது தேராது. இது ரெண்டு கமலாவது நான் அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம 4% எடுத்தாரு. இது 2 கூட தேராது. நான் 30% டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். சீட் கன்வர்ஷனுக்கு, பவருக்கு. எப்படி எந்த அலைன்ஸ் வருவான்? இன்னொன்னு சார், எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல, நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. நைட் டைம்ல ஏதோ பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி, சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா, இவரு வந்து நாம என்ன சொல்றோமோ இப்படி இப்படிலாம் சொன்னாரு, அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட? இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா? எல்லாமே எதை சொன்னாலும், ஃபேமிலி எதை சொன்னாலும் ஒண்ணு இவர் சொல்றாரு, இல்ல அவர் வாங்கிடுறாரு. 2த்துல ஒண்ணு நடக்குது. அதனால நான் என்ன பண்றது, அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுறேனே. எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் வந்து ஒரு ஆர்கனைசிங், நான் உங்களுக்கு சொன்னல, எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன். இவர் அப்படி இல்லை, இவரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர். ஆனா முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்டா அப்படின்னா இல்ல. இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட். அங்கதான் பிரச்சனை. செய்யறதுல பிரச்சனை இல்லை, எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை இல்லை. இப்ப ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்க மாவட்ட தலைவர்கள் விஜய் சார் என்ன சொல்றாரு? சார் வேண்டாம் சார், அதெல்லாம் மாத்தாதீங்க சார், தொடாதீங்க சார், தப்பாயிடும் சார். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு 30 வருஷமா இருக்காங்க. இமோஷனலா ஃபீல் பண்ணி வேண்டான்னு சொல்லு. அதுக்கு மேல நம்ம வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் காஸ்ட் ரீதியா போடணும். அதெல்லாம் உங்களுக்கு தேவை கேண்டிடேட் தானே சார், நீங்க கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, இதை விட்டுருங்க. இது மன்றம் சார், இது வேற மாதிரி போயிடும், தவறாயிடும், தப்பாயிடும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிறது தாண்டி 100 பிரிக்கிறோம். அந்த 100 பிரிக்கும் போது இப்ப இருக்கிறவங்கள மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அடிஷனலா போட்டுக்கோங்க, இப்ப இருக்கிறவங்கள மாத்தாதீங்க. 100 மாவட்டமா பிரிச்சாச்சு, மொத்த ஸ்ட்ரக்சரையே 100 மாவட்டம் ஆக்கியாச்சு. ஆனா இவரால போட முடியல. தொட்டாலே ஆள் இல்ல, தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது. அணியில இருந்து நியூவன்சஸ் சார். இது மன்றம் இல்ல, ஒரு பொறுப்புக்கு 100 பேர் சண்டை போட்டு வெறித்தனமா இருக்காங்க. அதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படியே நிக்குது. மாநாடு முடிச்சிட்ட பிறகு அதை கை வச்சுக்கலாம். இப்ப தேன்கூட்ல கை வச்ச மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு மாநாடு, அது முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு. அதை விட்டுட்டு இந்த விங்ஸ் இருக்குல்ல, அணிகள், அது எவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ அது பிரச்சனையும் இல்ல. மெயின் பேரன்பாடிக்கு தான் மொத்தமே பேரன்பாடிக்குள்ள வரணும். வெளியில இருக்கிறவன் ஒருத்தனை கூட உள்ள விட மாட்டாங்க. நாளைக்கு நீங்க வர்றீங்க, கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆனந்த் சார் வந்து
டேய் இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான், விஜய் சாரே சொன்னா கூட, ஆனந்த் சார் சொல்லாம, ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது. இதுதான் எனக்கு பிரச்சனை. இப்படி இருக்க கூடாது. இப்ப கேக்குறாங்க, அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸ் தாங்கவே முடியாது.